ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். அஃபிஷியலாக திமுக காங்கிரஸ் கூட்டணி சுத்தமாக உடைந்து விட்டது. இதில் எல்லையற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு உண்மையான காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி துரோகிகள் என்றும் ராகுல் காந்தி அவர்களை துரோகி என்றும் தீர்மானம் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட திமுக 20 வருடம் ஆட்சியிலே இருந்திருக்க முடியாது. நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க. மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது எப்படி நீங்கள் அது சரியாக வரும்? அது இது திமுக கொண்டு வந்த ஒரு பாலிசி. எப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயமாக ஆட்சி செய்யணும்னு இதை உடச்செறிஞ்ச முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவம் அளித்து 2 அமைச்சர்களை கொடுத்துருக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொருத்தருடைய ஏக்கம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அதில் இன்றைக்கி 2 அமைச்சர் கொடுத்தது மிக பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க. தூத்துக்குடியை சேர்ந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு 50 பேர் 20 30 பேர் பக்கத்தில் வேறு கட்சிக்கு போயிருக்காங்க. அது திமுகவுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதேமாரி எல்லா மாவட்டத்திலுமே திராவிட முன்னேற்ற காங்கிரஸ்னு கட்சி தனியாக இருக்குது. டிஎம்கே அப்படின்னா அது டிஎம்கே தான். அதுவும் திராவிட முன்னேற்ற காங்கிரஸின் வால் தலை அது திமுகனா வால் இது. ஆக இந்த வாளும் சேர்ந்து அங்கே சென்று விட்டது தூத்துக்குடியில். இன்னும் எல்லா ஊர்லேயும் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக கலந்து ஓடிடுவாங்க. இதைத்தான் எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தூய்மையாக ஆக வேண்டும், காங்கிரஸ் கட்சி தூய்மையான கட்சியாக ஆக வேண்டும் என்று. நேற்று உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் பாஜகவுக்கு உதவி பண்ணுறோம்னு. பகிரங்கமாக சொன்னால் என் மேலே வேணால் கேஸ் உடனே போட்டுக்கோங்க. மாப்பிள்ளை சார் பாஜகவில் யாரையுமே போன பீரியடில் போய் சந்திக்கவே இல்லையா? சபரீசன் மாப்பிள்ளை சார். அதேமாதிரி துர்காமா போய் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கவே இல்லையா? நிர்மலா சீதாராமனை சந்தித்த நேருவின் மகன் அருண் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காலில் விழவில்லையா? ஃபோட்டோவே இருக்குது எல்லாத்துக்குமே. பீகார் எலெக்ஷனில் நீங்கள் நிதி அவர்களுக்கு தரவில்லையா? ஆக இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது பீகார் எலெக்ஷன் ஸ்டாலின் போய் முகத்தை காமிச்சார்னு. அது இந்தியாவின் முகம் ஸ்டாலினா? இந்தியாவின் முகம் ஸ்டாலினுங்கிறவர் ஏன் குளத்தூரில் தோற்று போனார்? தமிழ்நாட்டில் இருக்க குளத்தூரில் தோற்று போனவர் இந்தியாவின் முகமா? இந்தியாவின் முகம் என்றுமே ராகுல் காந்தி மட்டும்தான். அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி மட்டும்தான். நான் என்றைக்கும் சொல்கிறேன், என்றைக்கும் சொல்கிறேன், அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி. எப்படின்னு சொன்னால் இனி தமிழகத்தில் மட்டுமில்லை, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எழுச்சியாக வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் அடுத்து எழுச்சியாக வரப்போகுது. இன்றைக்கி நீங்கள் திமுக தீர்மானம் போட்டாங்க அப்படி இப்படிங்காங்க. திமுக கூட்டணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா போனால் 12% 14% ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம். 25 கட்சி கூட்டணி வச்சு வாங்கின திமுக இன்றைக்கி விஜயை பார்த்து மைனாரிட்டி கட்சி 107 சீட் தான் இருக்குது, எங்களை வச்சு தான் ஆட்சி ஓடுன்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? திமுக தனித்து நின்று எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று ஆட்சி பிடிச்சிருச்சுன்னா நான் அண்ணா அறிவாலயத்தில் சம்பளமே இல்லாத வாட்ச்மேனை போய் சேர்ந்துக்கிறேன். போதுமா? என் வாழ்க்கை முடிவு வரைக்கும் சம்பளமே இல்லாத வாட்ச்மேனா நான் போய் அண்ணா அறிவாலயத்தில் சேர்றேன். திமுக எந்த கட்சிக்கும் கூட்டணி இல்லாமல் தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி பிடிக்கணும், தனியாக ஆட்சி பிடிக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட திமுக ஜெயிச்ச தொகுதிகளில் பார்த்திங்கன்னா காங்கிரஸின் பங்கு ஏராளம். இதில் காங்கிரஸுக்கு நீங்கள் கொடுத்த சதவீதம் 4, எங்களோட சதவீதம் 8ன்னு வச்சுக்கோங்க. 8லேருந்து 10% வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 15,000 20,000 வாக்குகள். ஒரு காலத்தில் 40% வாக்குகள் இருந்த இந்த காங்கிரஸ் கட்சியை கரைத்து இந்த திமுக செல்லரித்து எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் குறைஞ்சது ஒரு தொகுதியில் 20,000 வாக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் திமுக ஜெயிச்ச தொகுதியில் எடுத்து பாருங்கள் எத்தனை வாக்கில் ஜெயிச்சிருக்காங்கன்னு. காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக தோல்வி அடைந்திருக்கும், படுதோல்வி அடைந்திருக்கும், மண்ணை கவி இருக்கும். காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி சேரக்கூடாதுன்னு பாஜக திமுக கொடுத்த அசைன்மெண்ட், அதாவது திமுகவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு தான் காங்கிரஸ் விஜய் கூட சேரக்கூடாது, அது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று திமுக கொடுத்தாங்க. இதைத்தான் கனிமொழி அம்மையார் டெல்லி சென்று ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் கூட்டணி பற்றி எது பேசலாம், தமிழ்நாட்டில் போய் பேசிக்கோ, இங்கே பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கெஞ்சாத குறையாக அவங்க எங்கே பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி எங்கள்கிட்ட 28 சீட்டு நாங்கள் தரோன்னு சொல்லி எங்களை எப்படியாவது விட்டு போயிறாங்க. யார் சொன்னால் கை நம்ம விட்டு போகாதுன்னு நாங்கள் சொன்னோமா? உதயநிதி சொன்னாரா?
எக்காலத்தும் கை நம்ம விட்டு போகாதுன்னு சொன்னது நாங்களா இல்லை உதயநிதியா? எங்களை கெஞ்சி கூட்டணியில் வைத்து கொண்டது யார்? அப்போ அன்னைக்கே இறக்கி விட்டுருக்கோம். 20 வருஷமாக நான் தோல்வியில் சுமந்துட்டு இருந்தோம்னு சொல்கிற உதயநிதி அன்னைக்கே இறக்கி விட்டுருக்க வேண்டியது எங்களே. நாங்களாக உங்களை வேணும்னே கேட்டுட்டு இருந்தோம். ஆக உதயநிதி வந்து பார்த்தா நேற்று பேசும்போது பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே நடுங்கிக்கிட்டு பேசுகிறாரு. இன்றைக்கி காங்கிரஸ் எல்லாம் திமுக என்ன ஆயிரும் அப்படி இப்படி நடுங்கிட்டு பேசுகிறாரு. இனிமேல் காங்கிரஸ் இல்லாத திமுக வெறும் டப்பா, காலி டப்பா, அது ஒன்றுமே கிடையாது அங்கே. இன்றைக்கி திமுக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக நிலைமை என்னன்னு இன்னும் உங்களுக்கு புரியல. இன்னும் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமுங்கிறாங்க, அப்புறம் ஃபேஸ்புக்குங்கிறாங்க, அப்புறம் எக்ஸுங்கிறாங்க, யூடியூப்புங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி தோற்றோங்க? ஐயா, நீங்கள் தோற்றதுக்கு காரணமே நீங்கள் செஞ்ச ஊழல்களும், நீங்கள் மக்களை சரிவரை கவனிக்காததும், நீங்கள் அலட்சிய போக்கும், உங்களுடைய நடவடிக்கையை தான் நீங்கள் தோற்றதுக்கு காரணம். நீங்கள் தோற்றதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் தோற்றதுக்கு காரணமே உங்கள் மேல் மக்களுக்கு உள்ள வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. உங்களை கண்டால் மக்களுக்கு ஆகவில்லை. உங்கள் வேட்பாளரையோ உங்கள் தலைமையோ உங்களை யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு மக்களுக்கு பிடிக்கலை. சரி, அப்புறம் எப்படி இந்த 67 சீட் ஜெயித்தோம் அப்படின்னா, நீங்கள் எப்படி ரிவர்ஸில் வரணும். ஏன் நம்ம வந்து தோற்றோங்கிறத பார்க்காம எப்படி இந்த 67 சீட் நம்ம ஜெயிச்சோங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்படி ரிவர்ஸில் வாங்க. எப்படி தோத்தங்கிற ஆராய்ச்சியா, எப்படி நம்ம இப்படி 67 ஜெயித்தோம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையே. நம்ம பண்ண இந்த கூத்துக்கும் கேலிக்கும், நம்ம பண்ண இந்த ஆடம்பரத்துக்கும், நம்ம பண்ண இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கும் எப்படி இந்த 67 சீட் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மைக்கும் மேடையும் கிடச்சி 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை சேர்த்துட்டா என்னன்னாலும் பேசலாங்கிற கணக்கில் இன்றைக்கி உங்கள் அமைச்சர்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க, இனிமேல் காங்கிரஸ் கட்சி தனித்துவமான கட்சியாக விளங்கும். இன்றைக்கி நான் சொல்லலை, நான் ஒரு சாதாரண ஒரு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர், தூத்துக்குடி. இன்றைக்கி வந்து பேராசிரியர் காஜா மொய்தீன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அவர் சொல்கிறார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு. நான் சொல்லலை. அதை திருமாவளவன் சொல்கிறாரு, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சாங்கன்னு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அவங்க? எங்கே பதில் சொல்லுங்கள் அவங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து திரு காஜாமுதீன், ஐயா காஜாமுதீன் அவர்களை பற்றி பதில் சொல்லட்டும், இல்லை உதயநிதி பதில் சொல்லுங்கள். வீரமணி சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ஐயங்காரை வந்து நீங்கள் வந்து அறநிலையத்துறையில் வந்து நீங்கள் வந்து போட்டது தப்புன்னு. ஜாதியை பார்த்து யாரும் வாக்களிக்கவில்லை இந்த தேர்தலில். பணத்தை பார்த்து வாக்களிக்கவில்லை, மனத்தை பார்த்து வாக்களி, மதத்தை பார்த்து வாக்களிச்சிருக்காங்களா? ஏன் இந்த கோயில்பீட்டில் பாருங்களேன், அங்கே வந்து ஒரு 2 பெரிய ஜாதினாங்க. இருக்கிற ஜாதியில் மைனாரிட்டி தான் அவர். இருந்தாலும் அவர் இன்றைக்கி கோயில்பீட்டில் ரன்னர் அப் கிட்டத்தட்ட 4 ஓட்டெலாம் தோற்றுருக்காரு. ஆக ஜாதிகள் மதங்கள்லாம் போயிடுச்சு. இன்னும் ஜாதி மதம் மொழி இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திமுகவுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாது, நீங்கள் மட்டும் ஹிந்தி படிக்கணும், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களாம் ஹிந்தி படிக்கணும். அம்மையார் கனிமொழி அவர்கள் சரளமாக ஹிந்தி பேசுவார், தயாநிதி மாறன் சரளமாக ஹிந்தி பேசுவார். ஆனால் இங்கே ஏழை தாய்மார்களின் பிள்ளைகள் ஹிந்தி படிக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க தமிழ்நாடு விட்டு தாண்ட முடியாது, வேலை வாய்ப்பு எதுவும் போக முடியாது, தமிழ்நாட்டிலேயே அதாவது இது ஒரு மாதிரியான அடிமைத்தனம். எப்படின்னா வந்து உங்களுடைய ரிசோர்ஸஸ், உங்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாமே கட்டுப்படுத்தி, எப்படின்னா ஒருத்தனை தூக்கி ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டோம்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அவனை 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வெளியே விட்டிங்கன்னா அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வான். செருப்பு தோடனா செருப்பு தோடப்பான், பெயிண்ட் அடினா பெயிண்ட் அடிப்பான். அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதேமாதிரி தான் தமிழ்நாடு மக்களே ஒரு கோட்டை என்ற சவுத்துக்குள் சுற்றி கட்டிக்கிட்டு உன்னை எதையுமே படிக்க விடக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே கற்றுக்கூடாது, ஹிந்தி கற்றுக்கூடாது, அது கற்றுக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தமிழ் மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அதுவும் தமிழ் இன்றைக்கு இருக்கிற எங்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் நன்றாக சரளமாக பேச தெரியும், எழுத தெரியுங்கிறது சந்தேகம் எல்லாருக்குமே தெரியாது. ஆக இந்த பறந்து விரைந்த உலகிலே இப்பொழுது எல்லோருக்கும் விடுதலை கிடைத்து விட்டது. திமுக என்ற கொடிய அரக்கனிடமிருந்து காங்கிரஸுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. இனிமேல் காங்கிரஸை பற்றி எவனாவது பொதுவெளியில் விமர்சனம் செய்தால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். நேற்று அன்னைக்கு கூட அந்த அமைச்சர் பேசியிருந்தப்போ கூட இங்கே தூத்துக்குடியில் அமைச்சர் பேசுகிறாங்க, இங்கே இவங்க வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு. அதெல்லாம் எதுக்கு பேசணும்? சமுதாயத்தை யார் பேச சொன்னா? அப்போ உங்களை சமுதாயம் உங்களை என்ன பண்ணுச்சு? நாங்கள் சமுதாயம் பார்த்தா ஓட்டு போட்டோமா? அப்போ நாங்கள் எல்லாம் சமுதாயம் பார்த்தா இது நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? சமுதாயத்துக்கோ மதத்துக்கோ சம்பந்தம் கிடையாது. நீங்கள் செய்கிற மக்கள் பணிக்குத்தான் ஓட்டு. இனி வருங்காலங்கள் இல்லை, பழைய காலத்துக்கே போயிட்டுருக்கீங்க, இன்னும் பழைய கதைக்கே போயிட்டுருக்கீங்க. சமுதாயம், மதம், தமிழ் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மேலே வந்து இலங்கை தமிழர்கள் மேலே வந்து நாங்கள் வந்து என்னமோ அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ஒன்று தான் இப்போ நீங்கள் செய்தியில் சொல்லக்கிற குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்ததுக்கு 2014 அப்புறம் ஆட்சி இழந்ததுக்கு காரணம் 2Gங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 2G ஊழல் பண்ணது யார்? ஆராசா. அந்த கேஸ் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியல. அந்த கேஸ் இன்னும் ஓப்பனிங்லாம் இருக்குது. அதை பாஜக என்றுமே மூடாது. ஏன் மூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அது மூடியாச்சுன்னா இவங்களை மிரட்ட முடியாது. ஆக பாஜக சொல்லித்தான் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாராக இருந்தது. அதை மூடி மறக்கத்தான் இன்று பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உதயநிதி பேசுகிறார். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இது நான் சொல்லலை, ஐயா காதர் மொய்தீன் சொல்கிறாரு, ஐயா திருமாவளவன் சொல்கிறாங்க.
எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் பேபி கம்யூனிஸ்ட் சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு அளிக்க முடிவு செய்தது. இது யாரோட தூண்டுதலின் பேரில்? பாஜகவின் தூண்டுதல் பேரில். வெக்கமாக இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு? தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் உங்களுக்கு ஓட்டு போடன்னு இன்னும் புரியல உங்களுக்கு? இன்னும் புரியாமல் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு மனம்ல வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அறநிலைத்துறை அமைச்சராக இன்றைக்கி ரமேஷை போட்டிருக்காங்க. அவர் கேட்டால் அவர் வந்து உயர் ஜாதிங்கிறீங்க. நீங்கள் சேகர் பாபு போட்டீங்க. இப்போ சொல்கிறாரு அவர் கீரை வீரமணியும் சரி இந்த அமீருங்கிறவன் சொல்கிறாரு, ஏன் அறநிலைத்துறை தலித்தை போடக்கூடாதுன்னு. ஏன் நீங்கள் வந்து அந்த வக்குப் வாரியத்தில் வந்து இஸ்லாமிய சகோதரர்களே அடிமட்டத்தில் இருக்கிற தலைவராக போடக்கூடாதா? அதை நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எல்லோரும் இன்று ஒன்று தான். யாரும் சளைச்சவங்க கிடையாது. எந்த மதமும் இன்று வேற்றுமை கிடையாது. எந்த ஜாதியும் வேற்றுமை கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். நமக்கு யார் நன்மை செய்வார்கள், தீமை செய்வார்கள், யார் நல்லா நடத்துவாங்கன்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுப்புட்டு இவன் இது, இவன் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, அவன் எம்பிஏ, அவன் எம்எஸ்சி அப்படிலாம் கிடையாது. எம்பிஏ படித்தவனும் திருடதான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் நேர்மையாக இருக்கதான் செய்கிறான். அதனால் அதெல்லாம் கிடையாது. நேர்மை என்பது அவருடைய பிறப்பில் வருகிற ஒரு தனித்திறன். அந்த நேர்மையும் சரி ஊழல் இல்லாத சமூகத்தையும் கொண்டு வரணுங்கிறது ஒரு மனதில் வரணும். அதுக்கும் படிப்புக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. இப்பயும் சொல்கிற இந்த இடத்துல காங்கிரஸ் அவர்களை நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். காங்கிரஸ் எப்படி அந்த இலங்கையிலே நடந்த சம்பவத்துக்கு உறுதியாக இருந்ததா இல்லைன்னு தான் வரும். அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். எத்தனை பேர் 1.5 லட்சம் பேர்லாம் இருக்கல, 70,000 பேர் இருந்தான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தான் போய் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்கள் மறுவாழ்வுக்கு எவ்வளவோ லட்சங்களை கோடிகளை செலவழித்து மறுவாழ்வு கொண்டு வந்து காங்கிரஸ் தான். ஆக காங்கிரஸ் செய்த ஒரே தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, செய்த சாதனைகளை செய்தவைகளை வெளியே சொல்லாதது மிகப்பெரிய தப்பு. காங்கிரஸ் செய்த சாதனைகளை நாங்கள் மாறி தட்டி கொள்ளவில்லை. இப்போ ஸ்டாலின் சொல்கிறால, நாங்கள் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், மாறி தட்டிட்டே அலைஞ்சாங்கல்ல. அதுமாரி காங்கிரஸ் செய்த சாதனைகளை வெளியே பகிரங்கமாக மாறி தட்டி கொள்ளாதது, பகிரங்கப்படுத்தாதது நாங்கள் செய்த பருத்த தப்பு. அதாவது இப்போ இவங்க வந்து திமுக ஆட்சியில் பண்ணுறாங்க, 1 ரூபாய்க்கு செஞ்சுட்டு 9 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லை, 10 ரூபாய்க்கு செஞ்சுதா 1 ரூபாய் கூட விளம்பரம் பண்ணல. அதுதான் தப்பு. இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், இலங்கை தமிழர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தோம். இன்றைக்கும் சரி காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழருக்கு என்றும் பாதுகாப்பாக இருக்கும். அன்றைய ராஜீவ்காந்தி ஆகட்டும் சரி, இந்திரா காந்தி ஆகட்டும் சரி, நேரு ஆகட்டும் சரி, என்றுமே நாங்கள் இலங்கை தமிழருக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். ஆக இந்த நேரத்திலே திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கை, கடுமையான என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் காங்கிரஸை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வலிமையான கண்டனங்களை எங்கெங்கே தெரிவிக்கணும் அப்படிலாம் தெரிவிப்போம். உள்ளாட்சி தேர்தலில் காமிப்போம் நாங்கள் யாருன்னு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இனிமேல் காங்கிரஸ் கட்சிங்கிறே இருக்கக்கூடாதுன்னு. அது என்னங்கிறத களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயின். இது கேள்வி இருக்கா? அதுக்கு தான் சொல்கிறேன், தொடர்ந்து மின்தடை ஏற்படுது. 34வது வார்டு, 35வது வார்டு, 17வது வார்டுலாம் தண்ணி சப்ளை இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே வந்து இது வந்து திமுகவின் சீப் அரசியல். அதாவது எப்படின்னா வந்து திமுக எப்பவுமே வந்து மோசமான சின்ன பிள்ளை அரசியல் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து கிளாஸில் ஒருத்தன் நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் பென்சில் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுத முடியாது. அதுமாரி இதெல்லாம் கூடிய விதத்தில் சரி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் எங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம். யார் யார் அந்த தடையை வேண்டுமென்றே செய்கிறார்கள், யார் யார் வந்து தண்ணியை வேண்டுமென்றே நிறுத்துகிறார்கள், எல்லாமே நாங்கள் தவறாக சொல்லியிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அது சரி செய்யப்படும். அதே நேரத்தில் வந்து மின்தடை வந்துச்சுன்னா முன்னாடி அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானமே போட்டிருக்காங்க. மின்தடை ஒரு ஏரியாவில் வருதுன்னா அறிவிக்கணும்னு தீர்மானமே போட்டிருக்காங்க. ஆக இது எல்லாம் அது எப்படி இருந்தாலும் திமுகவோட அனுதாபி வந்து எல்லா இடத்துலையும் இருப்பான்ல, மின்சாரத்தில் இருப்பான், தண்ணி விடுற இடத்துலையும் இருப்பான், டாஸ்மார்க்லேயும் இருப்பான், எல்லா இடத்துலையும் திமுக அனுதாபி ஒருத்தர் இருப்பான்ல. அவன் வேணுக்குனே பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்டு ஒரு வீடியோ எடுப்பான், வெளியே இருந்துக்கிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்டான், இவன் 2 பேர் சண்டை போடுற மாதிரி வீடியோ எடுப்பான், அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. ஆக இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். இது சரி செய்யணும். இல்லை நல்லா போனால் 14 இருக்குமா ஆட்சி அமைச்சு, இன்னும் ஒரு மாதம் 3 மாதம் பெரியவர் திரு ஐயா வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 3 மாதம் டைம் கொடுக்கும்னா நான் இந்த விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று. களை எடுக்க வேண்டும், எல்லாமே களை எடுக்க வேண்டும், எல்லாமே களை எடுப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற காங்கிரஸுக்கு தூத்துக்குள்ள வெளியே போயிடுச்சு. நாங்கள் களை எடுக்க எங்கள் மேலிட முடிவு எடுத்துருச்சு, எல்லாமே களை எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது, பாஜகவின் கைக்கூலி செல்லப்பிள்ளை வந்து யார்? அதிமுக. கள்ளக்குழந்தை யார்? திமுக. பாஜகவின் செல்லப்பிள்ளை அதிமுக, கள்ளக்குழந்தை திமுக. அதேமாதிரி இந்த மின்தடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலண்டரி வேணும்னு தான் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வேணும்னே மின்தடையும் தண்ணி சப்ளை வேணும்னே கட் பண்ணுறாங்க. இதை வந்து யார் யார் பண்ணாங்கிறத குடிசையில் கண்டுபிடிச்சு அரசு தக்க நடவடிக்கை எடுக்கிறபடி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் வந்து திமுகவே சேர்ந்துட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில். தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் திமுக காங்கிரஸ் தான் சேர்ந்துருக்காங்க சொல்லுங்கள், விரல் விட்டு சொல்லுங்களேன்.
விரல் விட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்லுங்கள், விரல் விட்டு எண்ணிடலாம். மொத்தமே நமக்கு 10 விரல் இருக்குது. காலில் ஒரு 5 இன்ச்சு 10 விரல். இந்த காலும் கையும் சேர்த்து தான் எண்ண முடியும். தூத்துக்குடியிலேருந்து போனவங்க. மாமன்ற உறுப்பினர்கள் சிலர் போயிட்டாங்கல்ல. அதான் சொல்கிறேங்க, அவங்களாம் திராவிட முன்னேற்ற காங்கிரஸுங்க. அவங்க எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே போயிட்டாங்க. எங்கேருந்து வந்தார்களோ அங்கேயே சென்று விட்டாங்க. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் அவங்க. மாமன்ற உறுப்பினர் இருந்தானே, எம்எல்ஏ வந்தானுங்க. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் தான். அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி காங்கிரஸ் சுத்தமாக இருக்கும். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.